ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மாதா பிதா குரு குலதெய்வம் மற்றும் எனது குருநாதராகிய சூரியனார் ஐயாவின் பொற்பாதத்தை தொட்டு இந்த சிற்றுரையை துவக்குகிறேன். முதல்ல அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாத்துக்குமே இங்க நிறைய குருமார்கள் இருக்கிறீங்க, சகோதரர்கள் இருக்கிறீங்க, எல்லாத்துக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு சூரியன் உச்சமாகக்கூடிய முதல் நாள் இல்லைங்களா? மேசராசிக்குள்ளார ஃபர்ஸ்ட் அடியை எடுத்து வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு போய் பாத்தீங்க அப்படின்னாக்கா சூரியன் இந்த மாதம் முழுவதுமே மற்ற நாள்லயுமே சூரியனை பாக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இன்னைக்கு பாருங்க, சூரியன் ரொம்ப பளிச்சுன்னு இருப்பாரு. பத்தாவதுக்கு சக்கரை மாதிரி சுத்திட்டு இருக்கும். அந்த சூரியனை பார்க்கவே முடியாது, கண்ணு கூசிரும். மற்ற நாளை விட இந்த ஒரு மாதம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாத்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த சூரியன் கரகரகரன்னு சுத்துறது நம்ம கண்ணுக்கு நல்லாவே தெரியும். உச்சத்துல இருக்கிறாருங்கிறது அதுதான். இப்போ ஒரு முதலமைச்சர் ஜெயிச்சிட்டாரு, ஃபர்ஸ்ட் நாள் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க. அவரோட முகத்துல எவ்வளவு ஒரு பிரகாசம் இருக்கும் இல்லைங்களா? பெருமை அப்படி இருக்கும் இல்லைங்களா? அது போல சூரியன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது போல இப்ப பாத்தீங்கன்னா ராசி கட்டத்துல பாருங்க, சூரியனுக்கு இந்த வீடுங்களா, சந்திரனுக்கு இந்த வீடு. சூரியன் நவகிரகங்கள்ல தலைவரா இருக்கக்கூடியவர் நமது சூரிய பகவான் தான் இல்லைங்களா? 9 கிரகத்துக்கும் தலைவர். அதனாலதான் அவருக்கு தலைவர்ன்ற பட்டம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த நவகிரகங்களுக்கு சூரிய குடும்பம்னே பேர் வச்சிருக்காங்க இல்லைங்களா? அப்ப அவர் அவ்வளவு பெரிய ஒரு பதவியை ஏற்றிருக்கிறார். அப்பேற்பட்டவருக்கு காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடத்துல சூரியனுக்கு வீடு கொடுத்திருக்காங்க. இவரு ராஜா, இவரு ராணி, சந்திரன். ஓகேங்களா? இப்ப இந்த ராஜாவுக்கு ஒரு இளவரசன், சரிங்களா? இந்த ராணிக்கு ஒரு இளவரசன் புதன். அதுக்கடுத்து ராஜாவுக்கு ஒரு முதல் மந்திரி, ராணிக்கு ஒரு முதல் மந்திரி, ராஜாவுக்கு ஒரு சேனாதிபதி, ராணிக்கு ஒரு சேனாதிபதி, ராஜாவுக்கு ஒரு நிதி மந்திரி, ராணிக்கு ஒரு நிதி மந்திரி இல்லைங்களா? இங்க ராஜாவுக்கு ஒரு வேலையாள், ராணிக்கு ஒரு வேலையாள். இவ்வளவுதான் நம்ம ராசி கட்டம். ஜாதகம் முடிஞ்சிச்சுன்னு சொல்ல, இதுதான் ராசி கட்டத்தினோட இது. அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி ஒரு ராசி கட்டத்துக்கே ராஜா ராணி இவங்க 2 பேரும் நல்லா இருந்தா மத்த ஆளுகள்லாம் கரெக்டா வேலை பார்ப்பாங்களா? இல்லைங்களா? அது போல நம்ம குடும்பத்திலையும் தாயும் தந்தையும் சரியா இருந்தா அந்த குழந்தையினுடைய ஆரம்ப வாழ்க்கை, கல்வி வாழ்க்கை மற்றும் அவங்களுடைய எதிர்காலம் எல்லாமே நல்லா இருக்குங்களா? அது ஒழுக்கத்திலையும் சரி, படிப்புலையும் சரி, அப்பா அம்மா 2 பேரும் சரியா இருந்தா அதனுடைய வாழ்க்கை அப்லாட் மேல போயிட்டே இருக்கும். பிளஸ் நோக்கி தான் போகும், அது மைனஸ நோக்கி போகவே போகாது. அது போல ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த ஜாதகர் உண்மையிலே ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு நபரா இருப்பார். சூரியனுக்கு தலைவர் அப்படிங்கிறதுனாலதான் முதல் இடத்துல அவர் உச்சமாகிறார். ராணி 2ஆவது இடத்துல உச்சமாகிறார். தலைவர் அப்படிங்கிற பதவியை பெற்றவர் சூரியன். இப்ப நாட்டுக்கு தலைவரா இருந்தாலும் அவர் தான். ராணி ராஜா 2 பேரும். இப்ப முதலமைச்சர், இவர் உப முதலமைச்சர்னு எடுத்துக்கலாம். அப்ப இவங்க 2 நல்லா இருந்தா நாடும் நல்லா இருக்கும். அது போல ஜனநக